ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, முதல் மேட்ருக்கு வாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக மேட்ருக்கு வந்துடும். இப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நியூஸ் பேப்பரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, இதில் யூடியூப் இதில் போனாலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது. சரி, என்னடா ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒன்று சொல்கிறேன், கடைசியில் கொண்டு போய் எதிர்கட்சி தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. எதிர்கட்சிக்காரன் கேட்டா இவனை சொல்றான். இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்த அவங்களோட எதிர்கட்சிகளை பத்தி பேசுறாங்களே தவிர்த்து அந்த பிரச்சனைனா என்ன, அந்த பிரச்சனையை பத்தி ஒரு விளக்கம் யாரும் முழுசா கொடுத்த மாதிரி தெரியல. சரி, அந்த முழுசா கொடுத்த மாதிரி தெரியலன்னு நம்ம என்ன செய்யறோம், ஒரு படிக்கிறோம் நெட்ல தேடுறோம், எல்லாமே பண்றோம். அதான படிக்கிறது. முன்னாடி புக்ல படிச்சோம், இப்போ நெட்ல படிக்கிறோம். ஸோ எல்லாரும் படிச்சு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு அறிவு வந்துருக்கு. அந்த அறிவை கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி சொன்னோம்னா நிறைய பேர் சென்றடையும் அப்படின்றது ஒரு ஐடியா. அதனால உங்களுக்கு வீடியோ ப்ரெசென்ட் பண்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா வக்ஃப்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர், அதாவது முஸ்லீம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒண்ணுதான். முஸ்லீம் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒருத்தர் ராஜா இருக்காரு, அவர் இந்த பாருப்பா, நீ இஸ்லாம் நல்லா பாத்துக்கப்பா, நிறைய பேருக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வக்ஃப் செய்யப்பட்டது. இது குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அவங்க இஸ்லாமிய சட்டப்படி ஒரு தர்மம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தர்மம், ஒரு ஈகை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை திருப்பி வாங்கிக்கிற கூடாது. அவங்களோடது கொடுத்தாச்சு, அது இஸ்லாமுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இதை அவங்க என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளிவாசல் கட்டுறது, மயத்தாங்குடி, அதாவது மக்களை பத்தி புதைப்பாங்க இல்லையா, இறந்து போனவங்கள இஸ்லாம்ல, அந்த இடம். இன்னொன்று ஸ்கூலு, பல இன்ஸ்டிடியூஷனு, காலேஜு, இந்த மாதிரி மதரசா, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வர லாபத்தை வச்சு அவங்க இஸ்லாமுக்கு நல்லது செய்யணும். சரிங்களா? இதுல வக்ஃபு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா சொல்றேன், நிறைய இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். வக்ஃபுங்கிறது இப்போ இதுல இது நல்லா தானப்பா இருக்கு, இதுல என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கு. இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லி இருக்கு. அவங்க இந்துக்கள் கோயிலை பூரா பராமரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிக்க கிறிஸ்டியன்ஸ்ல ஆர்சி, பெந்தகோஸ்ட், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அவங்க அவங்க சர்ச்சை பராமரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நிதி பூரா அதுல வருது, அவங்க பண்ணிக்கிறாங்க. இதுல யாரோட தலையிடல்களும் இல்லாம இருக்கு. இப்ப வக்ஃபு சட்ட திருத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ஃபு சட்டம்ன்றது எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பிரிட்டிஷ்காரங்க 1947 நமக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. 1954 அந்த சட்டம் வருது. அதுக்கடுத்து சில திருத்தங்களோட என்ன செய்யறாங்க, 1995 அதை திருத்தம் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 2013 ஒரு திருத்தம் வருது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப 2024 திருத்தம் கொண்டு இப்ப அமல் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது வந்தோடனே பெரிய பூதாகரம் ஆயிடுச்சு. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்க போய் தானே அவங்க எல்லாருமே அதை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன இருந்துச்சு, இப்ப என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வக்ஃபு இடம் இருக்கு அப்படின்னா அதை அதுல உள்ள ஆள் இது பண்ணிக்கிடுவாங்க, பாத்துக்கிடுவாங்க. இப்போ இதுல இஸ்லாமியர்களே பாத்தீங்கன்னா 2 மேஜரான ஒரு பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு. அதுக்காண்டி பிரிவுகள்னா அந்த மாதிரி சொல்லலை, ஒரு 2 டைப் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க நபியை மட்டும் நம்புறவங்க இருக்காங்க, தர்கா வழிபாடுலாம் வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. சில பேர் தர்கா வழிபாடு வேணும்னு சொல்லி சொல்றாங்க. 2 டைப் இருக்கு. இப்ப 2 பேர் அதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அதுக்குள்ளே நடக்கதான் செய்யும். இப்ப அந்த இடங்கள்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு, நிறைய கையாடல் நடந்துருது, நிறைய ஊழல் நடந்துருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஊழல்ங்கிறது நடக்காம எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யாது, யாருமே இல்லைன்னு மறுக்கல. அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. மொத்தமா அதை மொத்தமா என்ன சொல்றது, இதுல இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத விட்டுட்டு, இந்த வக்ஃபோட வாரியம் இருக்கு இல்லையா, அவங்க தான் முடிவு எடுக்கிறவங்க. அவங்களோட பவரை குறைச்சிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தவரை விடுறாங்க. யாருன்னா கலெக்டர் ஒருத்தவர் இருப்பாரு, அவர் தான் கடைசி முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க முஸ்லீமோட விஷயங்கள் முஸ்லீமுக்கு தான் தெரியும். அது கலெக்டர் முஸ்லீமா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சரி, யாரோ ஒருத்தர் வரப்போறாரு, அவர் என்ன செய்வார், அரசாங்கத்துக்கு சார்படுத்தி தான் பேசுவாரை தவிர்த்து முஸ்லீம்களுக்கு சார்படுத்தி பேச மாட்டாரு. இன்னும் உதாரணத்துக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லி இருக்கு. அவங்க இந்துக்கள் கோயில்கள், இடங்கள் அதுக்கப்புறம் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் ஒரு முஸ்லீம் ஒருத்தவனை கொண்டே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அவன் அந்த இஸ்லாமியர்களோட நம்பி வளர்ந்துருப்பான். இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் முரண் ஏற்படும். ஏதாவது கருத்து முரணோ ஏதோ ஒண்ணு, ஒரு சம்திங், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க செய்யும். கரெக்டாக தான் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ கிறிஸ்டின்ஸ்க்கு எஸ்சி, ஆர்சி, பெந்தகோஸ்ட் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு இந்துக்களையோ ஒரு முஸ்லீமை விட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை தான்.
அவங்களோட மதத்துல உள்ள ஒரு இதை அவங்க பாத்துக்கிறாங்க. இந்துக்களா இருந்தாலும் கிறிஸ்டினாலும் சரி. முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்க ஏன் இப்ப இந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல வந்து 2 பெண்கள் இருக்காங்க. அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா பாத்திமா முசாஃபர்னு ஒருத்தவங்களும், ஆயிஷா மரியம் 2 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இது ஒரு விஷயம். இப்ப இருக்காங்க, அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன பாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி அதை இது பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து இஸ்லாம்னாலே பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. நாங்க அதனால 2 பெண்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது அரசியல், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம தேவை வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்க வந்திருக்கோம். இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி, அதாவது ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 பேர்லயும் வந்து 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வக்ஃப் போர்டுல அவங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏன்றவர் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம். முஸ்லீமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையோ, ஆமா, முஸ்லீமா இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பேர் வந்து மாற்று மதத்தினர் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மாற்று மதத்தினர்னா வேற யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் அவங்களுக்கு இந்த சட்ட திருத்தங்கள் வந்து தெரியாது, அதை கூட விடுங்க. இப்ப வந்து ஊடால ஒரு பிரச்சனை வந்துச்சு தஞ்சாவூர்ல நினைக்கிறேன். ஒரு இந்து அறநிலையத்துறையில வந்து ஒரு முஸ்லீம் வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போச்சு. அதுல என்னதான் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சேர்த்ததாகவும், நர்கீஸ் கான் யாருன்னு விசாரிச்சு பார்த்தப்ப அவர் ஒரு ஹிந்து தான், பேரளவுல வந்து முஸ்லீமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முஸ்லீமா இல்ல, பேர் மட்டும் முஸ்லீம் பேர். அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சின்ன பிள்ளையா குழந்தை பிறக்கிறப்ப டயத்துல அவர் அம்மா வயிற்றுல இருந்திருப்பார் இல்லையா, அப்போ வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து நர்கீஸ் கான். அவங்க தான் வந்து பிரசவம் பார்த்து காப்பாத்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் உள்ளவங்க அந்த பிள்ளைய வந்து காப்பாத்திருக்காங்க. தாய் சேய் 2 பேர் நலம். ஸோ அந்த டாக்டருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தணுன்ற ஒரு இதுல அவங்க வந்து நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேரளவுல ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு ஆளையே இவங்க இந்து அறநிலையத்துறையில விடுறது இல்லை. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சையை விடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு சர்ச்சையாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு வக்ஃபு அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமோடது, அந்த இதில் வந்து இந்துக்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, முரணா இருக்கு. ஸோ இதுலயும் இருக்கணும் அப்படின்னா இதுலயும் இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது இதுல இருக்கக்கூடாது, அதுதான் அவங்க சொல்ல வர கருத்து. இது ஒண்ணு. இப்போ ஏதோ ஒரு இடம் இருக்கு, ஒரு 10 சென்ட் இருக்கு. அந்த 10 சென்ட்ல ஒரு சென்டை வந்து ஒருத்தவர் வந்து வக்ஃபு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஒருத்தவர் வாங்கி ஒரு இந்துக்களோட இடம்னு வச்சுக்கோங்களேன், 10 சென்ட் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சென்டை வந்து ஒருத்தர் வாங்கி அந்த சென்டை வந்து வக்ஃபுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ வந்து நாளப்பினா அந்த இடத்த வந்து அந்த இந்து இருக்கார் இல்லையா நண்பர், அவர் வந்து விற்க போறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் வந்து சொல்ற இது வந்து வக்ஃபு இடம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி எவனோ பிரச்சனை பண்றீங்க போயிட்டு அந்த இடத்துக்கு இது வக்ஃபு இடம் நீ விற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ஹிந்து என்ன செய்யறாருன்னா வக்ஃபு ட்ரிபுனலுக்கு வந்து வராரு. சரிங்களா? அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இல்லப்பா இது வந்து உன் இடம் தான், நீ வந்து ஒரு என்ஓசி வச்சுக்க, நீ இந்த இடத்த வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு ட்ரிபுனல் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டா நீங்க வந்து அடுத்த கோர்ட்டுக்கு அணுகலாம். கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதான் ஃபைனல். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வக்ஃபு ட்ரிபுனலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி, அதை ஒரு விஷயம் இருந்தால் தானே ஏதாவது பராமரிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க, அதே இருக்க கூட டேரக்டா கோர்ட்டுக்கு வந்து பார்த்துக்கறணும். இல்லைன்னா கலெக்டர் வந்து ஒருத்தர் வருவார், கலெக்டர் தான் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து உள்ள வந்து இறக்கி விடுறாங்க. அது கவர்மெண்ட் தான், அவர் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ தான் செய்யணும். அப்படின்னா சப்போஸ் மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கவர்மெண்ட் வந்து தம்பி இது வந்து எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கொடுத்தா அவன் ஒரு வழி கிடையாது. ஸோ இப்போ வந்து எங்களோட உரிமையில கை வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முஸ்லீம் வந்து போராடுறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒருத்தர் வக்ஃபு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு இடம் வச்சிருக்கேன், அந்த இடத்த வக்ஃபு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப காலமா முஸ்லீமா இருக்கணும், எப்பவுமே பிறந்ததுல இருந்து முஸ்லீமா இருக்கணும். இல்ல நான் திடீர்னு ஒரு முஸ்லீம் ஆயிட்டேன், நான் அப்ப கூட கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷமாவது ஒருத்தர் வந்து முஸ்லீமா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வந்த எல்லா சட்டமே பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய சட்டம் ஆர்டிகிள் 29 இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு தனி மனித ஒரு மதத்துக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடுறாங்க. இதெல்லாம் இருந்துட்டு போகுது. வக்ஃபுங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன். வக்ஃபுனா இதான், இதுல வந்து இப்படி இருந்துச்சு, இதுல இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது உங்களுக்கு இடையூறா இருக்கு. மற்ற மதங்களுக்கு வந்து நம்ம எந்த இடையூறும் கொடுக்கறது கிடையாது. கிறிஸ்டியன்ஸும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, முஸ்லீம்ஸும், இந்துக்கள் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, முஸ்லீம்ஸ் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க.
முஸ்லிம்களுக்கு வந்து நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் சரிதான், நல்லது தானே சொல்றாங்க. ஆனா அந்த நல்லதுகள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை வந்து சரி பண்ணி இதை சரி பண்ணி நேர்படுத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரிக்கே முறையிடலாம். இல்லை எனக்கு இந்த சட்ட திருத்தமே வேணாம்னு சொல்லி போராடுறாங்க அப்படியும் செய்யலாம். இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து போயிடுவோம். என்னோட கன்க்ளூஷன் நம்ம கன்க்ளூஷன் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். இப்போ வந்து வக்ஃப்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதில் என்ன இருந்துச்சு, அதை எப்படி சட்டம் திருத்தங்களாக கொண்டு வந்திருக்காங்க, அதை வந்து ஏன் எதிர்க்கிறாங்கன்றத பார்த்துருக்கோம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து இருக்குன்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. இல்லை எனக்கு இதுதான்ப்பா கரெக்டாக படுது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். இல்லை இது தப்பாக படுதுன்னா அதையும் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குனா இப்படின்னா என்னன்னே தெரியாது. எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என்னை என் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வந்து நம்ம அதில் வேணும், ஒரு கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ராட்டிக் இந்தியா வேணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த அறிவு போய் சேரட்டும். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா தப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, கம்ப்யூட்டர் கிடையாதுல. ஏதாவது தவறுகள் இருக்கத்தான் செய்யும். தவறுகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருத்துங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் நிறைய தப்பா சொல்லிட்டப்பா, நீங்க எல்லாமே தப்புப்பா, அது கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு என்ன ஏதாவது சொல்லணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த தகவல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நான் சொல்கிற விதம் நல்லா இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.